அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து தசம கேந்திரத்துல இருக்கிறதும், யோகாதிபதி சனி கூட இருக்கிறதும், 9 கூடிய கிரகம் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது மிக உன்னதமான பலன். ராசியிலே குரு இருக்கிறதும் மிக அற்புதமான விஷயம். ஒரு குண்டுமணி தங்கமாவது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த மிதுன ராசி நேயர்கள் குரு ராசியிலே இருக்கிறதால நிச்சயமா தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களும், உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்களும் நிச்சயமா கல்வி ஸ்தானம் சிறப்பா இருக்கும். என்ன காரணம்னா, குரு வீட்ல புதன், புதன் வீட்ல குரு, பத்திர யோகம், பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து புதனுடைய வீட்ல இருக்காரு. புதன் வந்து குருவுடைய வீட்ல இருக்கார். யோகாதிபதி சனியோட இருக்கார். ஸோ தொழில் வளமும், கல்வி வளமும், முக்கியமா ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கல்வியிலும், ஆரோக்கியத்திலும், பண வருவாயிலும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் ரொம்ப ரொம்ப வேகமா, துரிதமா நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். சுக்கிரனும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சுக்கிரனும் ரொம்ப சிறப்பா இருக்கார். மேஷத்துல இருக்கிறது பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிக சிறப்பான விஷயம். ஸோ இந்த மிதுன ராசி நேயர்கள் சுக்கிரன், சனி, புதன், குரு இந்த ராஜ கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ராகு கேதுவுடைய சம்பந்தமும், அதாவது 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தகப்பனாருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. மற்றபடி பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்குது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு.